இன்றைய உலகம் எதிர்கொண்டு வரும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக எரிசக்தி விநியோக நெருக்கடி திகழ்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றம், உலகளாவிய எண்ணெய் விலைகளின் மாற்றம் மற்றும் விநியோக சங்கிலி தடைகள் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து பல நாடுகளின் பொருளாதாரத்தையும் மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் பாதித்து வருகின்றன. இந்த சிக்கலான சூழ்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தெளிவான மற்றும் திட்டமிட்ட முயற்சிகளாக வெளிப்படுகின்றன. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் திலக்கா ஜெயசுந்தர தெரிவித்ததாவது, கைத்தொழில் துறைக்கு தேவையான எரிபொருள் தங்கு தடையின்றி விநியோகிக்கப்படுவதாகவும் இது சாதாரண அறிவிப்பு அல்ல, இது நாட்டின் உற்பத்தி துறைக்கான தீர்மானகரமான உத்தரவாதத்தை அளிக்கிறது. ஏனெனில் தொழிற்சாலைகள் இயங்காமல் போனால் வேலை வாய்ப்புகள் குறையும், உற்பத்தி தடைப்படும் மற்றும் பொருளாதாரம் முழுவதும் பாதிக்கப்படும். அந்த அபாயத்தை முன்கூட்டியே உணர்ந்து அரசு எடுத்த நடவடிக்கைகள் இங்கு தெளிவாக காணப்படுகின்றன. அதே நேரத்தில் 70,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் பெட்ரோலை ஏற்றிய 2 கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. அவற்றில் இருந்து எரிபொருளை இறக்கும் பணிகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஒரு நிகழ்வே அரசாங்கம் திட்டமிட்ட முறையில் முன்னதாகவே விநியோக திட்டங்களை வகுத்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. இது அவசர நிலை மேலாண்மை அல்ல, இட் இஸ் ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே மேலும் உறுதிப்படுத்தியதாவது, எதிர்வரும் மே மாதத்தின் மத்திய பகுதி வரை தேவையான எரிபொருள் கையிருப்பு நாட்டில் இருப்பதாகும். இது மக்கள் மத்தியில் நம்பிக்கையை உருவாக்கும் முக்கியமான தகவல். அச்சமின்றி திட்டமிட்ட முறையில் நாடு முன்னேறுகிறது என்ற உறுதியை இது வழங்குகிறது. இந்த உள்நாட்டு நடவடிக்கைகளுடன் சேர்த்து சர்வதேச மட்டத்திலும் அரசு பலத்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. ரஷ்யாவின் எரிசக்தி பிரதி அமைச்சருடன் நேரடி பேச்சுவார்த்தைகள் நடாத்தி நீண்டகால எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடல்கள் மூலம் அவசர தேவைகளுக்கான எரிபொருள் விநியோகம் மட்டுமல்லாமல் LNG, மின்சார இணைப்பு மற்றும் எதிர்கால கட்டமைப்பு திட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த இரட்டை அணுகுமுறை, உடனடி விநியோகம் மற்றும் நீண்டகால பாதுகாப்பு தான் தற்போதைய நெருக்கடியை சமாளிக்க மிக சிறந்த தீர்வாக உள்ளது. இது அரசாங்கத்தின் வெளிநாட்டு கொள்கை திறமையையும் பொருளாதார மேலாண்மை திறனையும் வெளிப்படுத்துகிறது. முக்கியமாக உலகளாவிய நெருக்கடியில் பல நாடுகள் இன்னும் போராடி கொண்டிருக்கும் போது இலங்கை கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் திட்டமிட்ட முறையில் முன்னேறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த நிலை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மக்கள் ஒத்துழைப்பும் அவசியம். எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவது, தேவையற்ற வீணாக்கத்தை தவிர்ப்பது போன்ற பொறுப்புணர்வும் அவசியமாகிறது. மொத்தத்தில் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை சவாலாக மட்டும் பார்க்காமல் அதனை ஒரு வாய்ப்பாக மாற்றி நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் பாதையில் நகர்கிறது. இது ஒரு நிர்வாக வெற்றி அல்ல, இட் இஸ் a strategic direction for the nation's future.